மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2005-2006 எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். இது பிடியிலேருந்து கேட்கக்கூடியது, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 3 = 0 இஸ் டேஷ். இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒய்யில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். dy by dx plus 2y, இந்த மைனஸ் 3 அந்த பக்கம் கொண்டு போய்ட்றேன் ரைட் சைடில், ப்ளஸ் 3 ஆகிடும் இல்லையா. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஜென்ரல் ஃபார்ம் என்ன? dy by dx plus py = q. இந்த வடிவில் இருக்குது இல்லையா. டூ டைப்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். அந்த ரெண்டு டைப்புக்குமே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சொல்யூஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா dy by dx plus py = qன்ற இந்த வடிவில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே p வேல்யூ வந்து 2 வருது, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து p, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 இல்லையா. அதனால் நம்ம p வேல்யூ 2. அடுத்து ரைட் சைடில் q இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 3. ஸோ pq நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு வேணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இந்த மெத்தடில் இருந்தால், அதாவது இந்த வடிவில் இருந்தால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னென்னா e∫pdx. இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா. சரி, இப்போது e∫p வேல்யூ 2 × dx. இந்த 2 நான் வெளியே எடுத்துடுறேன் இன்டகிரலை விட்டு. அப்போ e∫2 × dx. இன்டகிரல் dxன்றது x இல்லையா. அப்போது e∫2x இது கிடைக்குது. சரி, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிங்க? இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை e∫pdx அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக IF அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் சொல்யூஷன் இப்போ நான் எழுத போகிறேன். இப்போ எதுக்கு சார் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, y × e∫pdx = q × e∫pdx × dx + c. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஒய்யில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடு இருக்கு இல்லையா, அதோடைய ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான். இதில் e∫pdx வேல்யூ கேட்குறாங்க பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் உள்ளே போட்டுடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e∫2x கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போது y × e∫2x = q வேல்யூ 3. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இன்டகிரல் 3 × e∫2x, இந்த e∫pdx வேல்யூ 2x இல்லையா, e∫2x அதை அப்படியே போட்டுடுறோம், × dx + c. ரைட், இந்த 3 நம்ம இன்டகிரல் விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்போ y e∫2x = 3 வெளியே வந்துருச்சுன்னா இன்டகிரல் e∫2x × dx இப்படி வந்து நிற்கும், + c. ரைட், அப்போது y e∫2x = இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? e∫2x இன்டகிரேட் பண்ணால் e∫2x/2 இல்லையா. அப்போ அதை டினாமினேட்டரில் வர 2 3/2ன்னு இப்படி போட்டுட்டு e∫2x. ரைட், ஜென்ரல் ஃபார்முலா என்ன இருக்குது? இன்டகிரல் e∫ax × dx இஸ் ஈக்குவல் டு e∫ax/a + c இல்லையா. இந்த வடிவில் தான் இருக்குது. அப்புறம் இந்த இன்டகிரேஷனில் இங்கே a வேல்யூ 2, ஜஸ்ட் இந்த இடத்துல a2 அவ்வளோதான். அப்போ இங்கே 2 வரும், இங்கே 2 வரும், + c. e∫2x இன்டகிரேட் பண்ணால் நமக்கு அந்த e∫2x/2 வரும் இல்லையா. அது கான்ஸ்டன்ட்டு 3யோட இங்கே வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது + c. ரைட், இப்போ எனக்கு y தான் வேணும். இப்போ நான் என்ன செய்கிறேன்? e∫−2x ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ y = இங்கே e∫2x இருக்குது, e∫−2x நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே e∫0 வரும், e∫0 1 ஆகிடும் இல்லையா. அப்போ y மட்டும் நிற்கும், 1 × y. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e∫2x இருக்குது, e∫−2x மல்டிப்ளை பண்ணோம்னா e∫0 வரும், அது 1 ஆகிடும். அப்போ 1 × 3/2 3/2 ப்ளஸ் இங்கே e∫−2x மல்டிப்ளை பண்ணோம்னா c கூட c e∫−2x. ரைட், அப்போ y = 3/2 ப்ளஸ் c e∫−2xன்னு வந்து நிற்குது. ரைட், இதையே கொஞ்சம் மாற்றி மாற்றி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. இன்னும் மாற்றி கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிடக்கூடாது. அந்த டேர்ம்ஸே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கன்னு மாற்றி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட், மோஸ்ட் சூட்டபிள் தான். அப்படியே நான் சொன்ன சொல்யூஷன் அங்கே அப்படியே இருக்குது சியில்.
ரைட். y ஈக்குவல் டு கொண்டு வந்தேன், அது அங்கே தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ரைட். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. 2012 2013 பிஜிடிஆர்பியில் கேட்ட பிடி ப்ராப்ளம் ஒன்று. ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் டிஒய் ஈக்குவல் டு 0 இஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பிடி கொடுத்துட்டு இதோட சொல்யூஷன் கீழே வர இந்த 4ல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. நல்லா கொஷினை படிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷனாக இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரா எது கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சில நேரங்களில் ஆப்ஷன்ஸில் ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரையும் கொடுத்துருவாங்க. நம்ம கொஷின் கரெக்டாக ரீட் பண்ணணும், மாற்றி எழுதிடக்கூடாது. இப்போ இது கேட்குறது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த பிடிக்கு ஜென்ரல் சொல்யூஷன் தான், நீங்கள் எந்த மெத்தட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், உங்களுக்கு எந்த மெத்தட் தோணுதோ போடலாம், ஆனால் பிழை இல்லாமல் போட்டுடணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ இதெல்லாம் வந்து என் கருத்து, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னே ஆன்சர் டிக் அடிக்கணும். இதெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்க வேணாம் சார், பல தடவை போட்டு மெமரியிலே இருக்குது. கொஷினே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியும், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பற்றி எனக்கு நிறையா தெரியும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட நேச்சர் பற்றி படிப்போம் நம்ம பிஜியில். அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்திங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட பியூட்டியை அப்படியே அசந்து போவீங்க பார்த்து. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தாலே எஸ் இதோட சொல்யூஷன் இது, இந்த சொல்யூஷன் இங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பட்டுன்னு சொல்வீங்க. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் வேணும்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். டெஸ்ட் பேட்ச்சு உங்களுக்கு ஒரு 1 or 2 டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி அந்த 1 or 2 டெஸ்ட் பேட்சஸ் நீங்கள் எழுதி பழகிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஷினும் மைண்டில் உட்காரும், அதுக்கான சொல்யூஷனும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டு எக்ஸாமில் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே பார்த்தோன்னே டிக் அடிக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் நான் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய். சார் இது எந்த மெத்தடில் போடுறது இல்லை சார், இதுக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியும் சார், போட்டு பார்க்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கணும். அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் சொல்யூஷனும் இந்த கொஷினும். ரைட். இப்போ நான் ஒரு மெத்தடே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இங்கே மைனஸ் ஆகிடும் இல்லையா, மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இப்படி ஆகிடும். ரைட். இதிலேருந்து ஒய் காமன் அவுட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் இருக்குல்லையே இந்த டேர்ம், இதிலேருந்து ஒய் காமன் அவுட் பண்ணிடுறேன். மிச்சம் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஒய் இருக்கும் இல்லையா. இங்கே வந்து எக்ஸை காமன் அவுட் பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸை காமன் அவுட் பண்ணிட்டேன், இங்கே ஒய் காமன் அவுட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், இங்கே ஒய்யும் டிஒயும் இருக்குது. இந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், டினாமினேட்டருக்கு வந்துடும் இல்லையா, ஏன்னா இங்கே எல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது. ஸோ இது டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போது ஒய் டிஒய் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும், மைனஸ் அப்படி இருக்குது, மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை இந்த டேர்ம் இங்கே வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ரைட். இப்போ இந்த டேர்ம் நீங்கள் இங்கே கூட கொண்டு வந்துடலாம், வேணும்னா வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன், அப்படியே இன்டெகிரேட் பண்ண வேண்டியது தான். நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது ஒய் இன்ட்டு டிஒய் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே மொத்தமாக தானே எடுத்துகிட்டு வந்துடுறேன், ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இப்போ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இன்டெகிரேஷன் வேணால் போட்டுக்கலாம், இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு கூட போட்டு இங்கே இன்டெக்ரல், இங்கே இன்டெக்ரல், இங்கே இன்டெக்ரல் 0, அதுக்கு இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா, ஒன்ஸ் இன்டெகிரேட் பண்ணி முடித்த உடனே அந்த கான்ஸ்டன்ட் சி போடணும், அது லாக் சி, அங்கே என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் எந்த மாதிரியான 1/c கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம், லாக் சி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம், இங்கே இன்டெகிரேஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, கீழே இருக்கிற இந்த டேர்முடைய டெரிவேட்டிவ் வந்து நியூமரேட்டராக இருந்தால் இது மொத்தத்தோடைய இன்டெகிரேஷனும் என்னால் சொல்லிட முடியும் இல்லையா. ஆனால் இங்கே ஒரு 2 நான் போட்டேன்னு வைங்களேன், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஓட டெரிவேட்டிவ் வந்து இந்த 2y வந்துடும் இல்லையா. அப்போ நாம் வேணும்னு ஒரு 2 வந்து இங்கே நியூமரேட்டரில் ஆட் பண்ணோம்னா வெளியே ஒரு 1/2 போட்டுடலாம். ரைட். தேவைன்னு அங்கே உள்ளே போட்டோம், அதுக்கு பதிலாக வெளியே ஒரு 1/2 போட்டுடலாம். அதே போல் தான் இங்கேயும், இங்கே ஒரு 2 சேர்த்துக்கிறேன், அதுக்கு பதிலாக வெளியே ஒரு 1/2 போட்டுடுறேன். ரைட். அவ்வளோதான். இப்போ என்ன செய்கிறேன், இந்த 1/2 காமனாக இல்லை அங்கேயே கூட இருக்கட்டும், 1/2 அப்படியே இருக்கட்டும்.
இந்த மொத்த இன்டகிரேஷன் என்ன அந்த ஃபார்மில் தெரியும் இல்லையா உங்களுக்கு, இப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இன்டகிரல் f dash of x by f of x into dx is equal to log f of x plus c. இதுதான் அந்த ரூல். இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது அப்படின்னா இந்த மொத்த இன்டகிரேஷனும் log of f of x plus c, அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது log of டினாமினேட்டர். இப்போ அந்த மாதிரி தான் நானே வர வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே ஒரு 2 ஆட் பண்ணது மூலிமா அது மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 2 நீங்களாக போட்டுக்கிட்டீங்க இல்லையா, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் வெளியே ஒரு 1/2 கொடுத்துட்றோம் இன்டர்வல் வெளியே. இப்போ என்ன ஆகும்னா இது இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இது மொத்த இன்டகிரேஷன் வந்து log y² + 1 ரைட், ப்ளஸ் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இந்த மொத்த இன்டகிரல் வந்து log x² + 1 ஈக்குவல் டு இங்கே வந்து இன்டகிரல் 0. இங்கே இன்டகிரல் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, 0 இருக்கட்டும். ஆனால் இன்டகிரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா, அதை log c போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே தேவைப்படுது அதனால். ரைட், இப்போது இந்த 1/2 இங்கே பவர் கொண்டு போயிடுங்க. லாகோடைய பவர் ரூல் யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போது log y² + 1 whole power 1/2 ப்ளஸ் log x² + 1 power 1/2 equal to log c. ரைட், log a plus log b இப்படி இருந்தால் log abன்னு எழுதிக்கலாம் இல்லையா. இந்த டேர்ம் a, இது b. ஸோ log ab, a into b. அப்போ x² + 1 whole power 1/2 y² + 1 whole power 1/2 equal to log c இப்படி வந்துடும். ரைட், log a plus log இதோட a வச்சுக்கலாம். log a plus log b வந்து log ab அப்படி எழுதிட்டேன். இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனால் கம்போசிட் பண்ணும்போது இந்த log கட் ஆகிடும் இல்லையா. அப்போ என்ன வரும், x² + 1 whole power 1/2 y² + 1 whole power 1/2 equal to c. ரைட், இப்படி வந்துடும். இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், x² + 1 இன்ட்டு y² + 1 ஈக்குவல் டு c². அதுவும் ஒரு c தான். ஸோ இப்படி வந்து நிற்குது. ரைட், இப்போது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு எப்படி வந்து நிற்குது, இந்த 4 ஆப்ஷனில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள். x² + 1 இன்ட்டு y² + 1 ஈக்குவல் டு c, ஆப்ஷன் டி. ரைட், ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அது வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம், அப்படியே இன்டகிரேஷன் இங்கேயே கூட இன்டகிரேட் பண்ணலாம். இந்த டேர்ம் நான் மீண்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பிரச்சனை இல்லை, அங்கேயே வச்சுக்கிட்டும் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரூல், இதை நம்ம அப்ளை பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறோம், ரொம்ப முக்கியம் இது. ஸோ அதுக்காக நான் ஒரு 2 வந்து நியூமரேட்டர்லையும் இங்கே டினாமினேட்டர்லையும் சேர்க்க வேண்டியதாகிடுச்சு 2. ஏன்னா டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர் அப்படியே வருது பாருங்கள், டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் அப்படியே நியூமரேட்டர் வருது பாருங்கள். அதனால தான் நான் வந்து வேணும்னே ஒரு 2 சேர்த்தா நல்லது. டைரெக்டாக இன்டகிரேஷன் மொத்த இன்டகிரேஷன் நான் எழுதிட முடியும். நம்ம போட்ட 1/2 இது இன்டகிரேட் பண்ணும்போது log டினாமினேட்டர் இது. ஓகே, இப்போது இந்த 1/2 பவர் கொண்டு போயிடலாங்க. லாகோட பவர் ரூலு தேவைப்பட்டால் எங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இல்லையா. இப்போ எனக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா log a + log b log abன்னு எழுதிட்டு இந்த லாகும் கட் பண்ணிடலாம். எப்படி, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனெலாம் கம்போசிட் பண்ணும்போது நமக்கு log கட் ஆகிடும் ரெண்டு பக்கமும். அப்போ மிச்சம் இப்படி வந்து நிற்கிது. இப்படியும் நிறுத்திடுவாங்க சில நேரம், சில நேரங்களில் இப்படியும் நிறுத்துவாங்க. எது அவங்க ஆப்ஷனில் இருக்கோ பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நிறைய கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வேணும்னா ஜஸ்ட் 7358591547 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மொத்த வீடியோ லிங்க்கும் அனுப்புகிறோம், இன்னமும் போடுவோம். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் நடத்திக்கிட்டு வரோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி ஒரு 2 பேட்ச் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு எல்லா பேஜும் ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ் இப்போ கரண்ட் நியூ சிலபஸ் படி ரெடியானது வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பேஜ் விடாமல் படிச்சுக்கோங்க. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பப்போ நான் இந்தமாதிரி வீடியோஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
போக போக அப்படியே டிஃபிகல்ட்டி கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரியே கொடுத்துட்டு வந்து அப்புறம் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டஃப்பானது கொண்டு போவேன். ஏன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் கொஞ்சம்லாம் தெரியணுன்றதுக்காக மெல்ல இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் டஃப்பான ஒன்றை தொடுவேன். அப்போவும் நீங்கள் இதே புரிதலோடு இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட் பேட்சில் இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.